Hello everyone, welcome to Vision Oil Academy. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ சிஓஏ சிலபஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது எப்படின்னா டைப்பிங் சிஓஏலாம் மெர்ஜ் பண்ணுற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவங்க இப்போ கொடுத்த அப்டேட்டில் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலி இது ஒரு டிராஃப்ட் காப்பி தான். ஓகேங்களா, ஸோ டிராஃப்ட் காப்பினா கம்பல்சரி கிடையாது. ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க, இந்த சிலபஸ் பற்றி ஒப்பீனியன் ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. அது வந்து 15 டேஸ்க்குள்ளே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், அதாவது அது 15 டேஸ்க்குள்ளே வந்து நம்ம வந்து கொரிஸ் இதை பற்றி நம்ம சொல்லணும். அதை பார்த்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வருது. ஸோ ஃபஸ்ட் நான் சிலபஸ் என்னென்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஸோ மேஜராக என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிஓஏல வந்து டைப்பிங்கு மெர்ஜ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் பிரச்சனை கிடையாது. தமிழுக்கு வந்து டோட்டலாக ஃபாண்ட் வேறு மாதிரி இருக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து ஆல்ரெடி தமிழ் டைப் பண்ண ஃபாண்ட் வேறு மாதிரி இருக்குது. இப்போ இவங்க கொடுத்த ஃபாண்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது. அது என்னென்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போவும் சொல்கிறேன், இது வந்து ஒரு டிராஃப்ட் காப்பி தான், ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. 15 டேஸ் கழிச்சு தான் நமக்கு ஷூராக தெரியும். ஆல்மோஸ்ட் நமக்கு 1 மந்த் ஆயிரும். ஓகேங்களா, மேபி இந்த டைம் சிஓ எக்ஸாம் கம்பல்சரி ஜூனில் வரத்தான் போகுது. அது எந்த மாதிரி வருது, ஓல்டு சிலபஸ் வருதா, நியூ சிலபஸ் வருதா, நியூ சிலபஸ் வந்தால் எப்படி, டைப் ரைட்டிங் நடக்குமா நடக்காதா? ஏன்னா இவங்க சிஓஏலேயே வந்து டைப்பிங் எல்லாம் ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணி கொடுக்கும்போது இதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் தனியாக வருமா இல்லை சிஓஏ தனியாக வருமானு தெரில. ஓகேங்களா, ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதை பற்றி டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்குலர் விட்டுருக்காங்க. ஓகேங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன், கவர்மெண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் எக்ஸாமினேஷன், சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், டிராஃப்ட் சிலபஸ். நோட் பண்ணுங்கள், இது டிராஃப்ட் சிலபஸ். ஓகேங்களா, சீக்கிங் ஆஸ்பைரிங் கேண்டிடேட்ஸ் அண்டு எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன். ஸோ நம்ம ஒப்பீனியன் சொல்லலாம், டோட்டுக்கு வந்து நம்ம ஒப்பீனியன் வந்து மெயில் பண்ணலாம். ஓகேங்களா, சிலபஸ் ஓகேவா இல்லையாவின்னு மெயில் பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ வந்து ரெஃபரன்ஸ் பாருங்கள், ஜிஓ நம்பர் 187 ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டேட்டடு 28/10. அப்போ ஆல்ரெடி இது வந்து நடந்து முடிஞ்சிருக்கு, 28/10 நடந்து முடிஞ்சிருச்சு. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் டேட் வந்து எக்ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் மீட்டிங் வந்து 4:12. ஸோ ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, இதை பற்றி ஃபுல்லாக பேசிட்டாங்க. அதை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம என்னென்னு பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், with reference to the minutes of the meeting cited in the reference conducted for the implementation of the GO cited in the reference, the draft syllabus of computer course in computer and office automation is published for seeking aspiring candidates and expert opinion. ஸோ இது ஒரு டிராஃப்ட் சிலபஸ் தான். ஸோ சிலபஸ் நிறைய மேஜராக மாற்றிருக்காங்க. என்னென்னா நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்த 15 நாளுக்குள்ளே இந்த சிலபஸ் பற்றி உங்களுக்கு ஓகேனா ஓகேன்னு சொல்லுங்கள். இல்லை இந்த சிலபஸில் வந்து ஒரு நிறைய இருக்குது, குறை இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியன் சொல்கிற மாதிரி வருது. ஓகேங்களா, ஸோ இந்த மெயில் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி இப்போ நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தியரி பார்க்க போகிறோம். ஸோ தியரியில் வந்து மோஸ்ட்லி என்னென்னா, ஆல்ரெடி போன டைம் பழைய சிலபஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன இதுதான் பழைய சிலபஸ். ஓகேங்களா, ஸோ இதுலேயுமே நமக்கு 7 யூனிட் கொடுத்துருக்காங்க. நியூ சிலபஸ் இதுலேயும் நமக்கு யூனிட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 காமன். ஓகேங்களா, அதே சேம் தான் இதுலேயும் வரப்போகுது. யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4. யூனிட் 5ல் எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் ஆக்சஸ் தூக்கிட்டாங்க. அதை தூக்கிட்டு பவர் பாயிண்ட்டை வச்சுட்டு மற்ற 2 யூனிட்டுக்கு பதிலாக புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அப்ளிகேஷன்ஸ் அது ஒரு யூனிட் ஆகுமே, இ ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் இது ஒன்றாம நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வேர்டு இருக்குது, எக்ஸல் இருக்குது, பவர் பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஆக்சஸ் கிடையாது. ஓகேங்களா, அது தூக்கிட்டு அதுக்கு பதிலாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அண்டு அப்ளிகேஷனுமே இ ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் இந்த ரெண்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லாமே நமக்கு சேம் தான். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்க என்னது, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். செகண்டு ஓஎஸ், அதாவது ஆப்ரேட் சிஸ்டம். இதில் வந்து எம்எஸ் விண்டோஸ் வரும், லினக்ஸ் வரும். தேர்டு வேர்டு ப்ராசஸிங், அதாவது எம்எஸ் வேர்டை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபோர்த் யூனிட் எக்ஸலை பற்றி பார்க்க போகிறோம். ஃபிஃப்த் யூனிட் என்னது, ப்ரெசன்டேஷன், அதாவது பிபிடி. ஓகேங்களா, ஸோ அதாவது நமக்கு எம்எஸ் பவர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாமே. சிக்ஸ்த்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் புதுசு. ஓகேங்களா, டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். செவன்த்து பாருங்கள் இ ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ். அப்படியே நான் ப்ரைஸ் சிலபஸ் பார்த்தோம்னா இந்த ஒரு இதை அப்படியே தூக்கிட்டாங்க. ஓகேங்களா, எம்எஸ் ஆஃபீஸ் ஆக்சஸ் அண்ட் ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ் இதை ஃபுல்லாகவே தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக நமக்கு 2 புதுசாக கொடுத்துருக்காங்க.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா நோட் பாருங்கள், இதில் ப்ரெஃபரபிள் பேக்கேஜ் அதாவது எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஓப்பன் ஆஃபீஸ் அது யூஸ் பண்ணுவாங்க. வெயிட்டேஜ் ஆஃப் த தியரி எக்ஸாம். ஸோ தியரியில் மோஸ்ட்லி அதாவது அதிகமாக கேட்குறது என்ன அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு 100 மார்க் சப்போஸ் வச்சாங்க அப்படின்னா அது 70% எம்எஸ் ஆஃபீஸ் தான் வரும். ரிமைனிங் 30% தான் நமக்கு என்னென்னா ஓப்பன் சோர்ஸ் அதில் லினக்ஸ்லேயே வரும் நமக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி ப்ராக்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸ் ஓப்பன் சோர்ஸ் அதில் 50% கேட்குறாங்க, இ ஆஃபீஸ் 50%, ரெண்டுமே சேமாக கேட்குறாங்க, ஒரே வெயிட்டேஜில் கேட்குறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இதோட நோட்ஸ் எல்லாம் பாருங்கள். E-learning resources will be published as a learning management system and notified in the DOT website. ஸோ வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க, என்னென்ன அப்படின்னு அப்டேட் பண்ணுவாங்க, அதாவது இ-லேர்னிங்க்கு. ஓகேங்களா. அதே மாதிரி ஃபாண்ட் கொடுத்துட்டாங்க பாருங்கள், இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இங்கிலீஷ்க்கு வந்து நமக்கு கொட்டி கீபோர்டுனா ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக டைப் பண்ணுறதா கொட்டி கீபோர்டுன்னு சொல்லுவாங்க, அது அப்படியே கொடுத்துட்டாங்க. தமிழுக்கு பாருங்கள் என்ன அப்படின்னா தமிழ் 99 கீபோர்டு. ஓகேங்களா. இது வந்து எப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் அவங்களுக்கு சாஃப்ட்வேரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன், நான் தெளிவாக வீடியோ பாருங்கள். அதே மாதிரி இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, இங்கிலீஷுக்கு வந்து என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணணும், ஏரியல் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இத்தனால காமனாக வந்து மோஸ்ட்லி எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டைம்ஸ் ரோமன், அதுதான் வந்து யூனிவர்சல் ஃபாண்ட் மாதிரி எல்லா பக்கமே அதுதான் பார்க்க நீட்டாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ அதுக்கு பதிலாக ஏரியல் ஃபாண்ட் யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. தமிழுக்கு வந்து மருதம் ஃபாண்ட்டு. ஸோ இது வந்து காலகாலமாக இந்த ஃபாண்ட்டு தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ மருதம் ஃபாண்ட் தான் நம்ம வந்து மெஜாரிட்டி இப்போது ஸ்டில், அதாவது இப்போ எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயுமே இந்த ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஃபாண்ட்டு சைஸும் கொடுத்துட்டாங்க, 12 தான் நமக்கு இருக்கும்னு. ஓகேங்களா. 7th பாயிண்ட் பாருங்கள், சூட்டபிள் ஹார்ட்வேர் கேன் பி யூஸ்டு டு ப்ராக்டிஸ் த எக்ஸசைஸ் ப்ரெஸ்கிரைப்டு இந்த சிலபஸ். ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா. அதாவது சூட்டபிள் ஹார்ட்வேர்னால் இந்த சிலபஸ்க்கு என்னென்ன ஹார்ட்வேர் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாமே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ அது நம்ம ஃப்ரீயாகவே நம்ம நெட்டில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து தியரி யூனிட் சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே யூனிட் தான். யூனிட் 1ல் அதே தான், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் எல்லாமே அப்படியே வந்துட்டு. யூனிட் 2 ஓஎஸில் வந்து சேம் அதே தான். ஓகேங்களா. ஸோ அந்த இதில் என்ன பார்த்தா நம்ம மெஜாரிட்டி இது அப்படியே வந்து டிட்டோவை இதில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா. ஸோ 3rd யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்து லினக்ஸே ஆட் ஆகுது உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அதிலே இப்போ லினக்ஸ் அப்படியே ஆட் ஆகுது. 3rd யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸோட வேர்டை பற்றி. ஸோ சேம் வேர்டு என்ன பார்த்தோமோ அப்படியே நமக்கு. ஸோ ஓல்டு சிலபஸ் இது. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஓல்டு சிலபஸ்ஸு. இதில் நம்ம என்னென்ன பார்த்தோமோ அப்படியே வந்து இதில் கேட்டிருக்கா. ஓகேங்களா. ஸோ 4th யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல். ஓகேங்களா. ஸோ அதுவும் சேம் அப்படியே தான் இருக்குது. 5th யூனிட் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ், அதாவது எம்எஸ் ஆஃபீஸில் பவர் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ பவர் பாயிண்ட் வந்து பழசில் வந்து 6th யூனிட்டாக இருந்துச்சு, இப்போ 6th யூனிட் தூக்கி 5th யூனிட்டாக போட்டாங்க. 6th 7th புதுசாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இதான் 6th யூனிட் வந்து இ ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ். இதில் என்னென்ன பார்த்தா அப்படின்னா யூசர் ரோல்ஸ் அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோலு, பேஜ் ஆப்ஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் யூசர் ப்ரொஃபைல் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ அதில் வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட்டில் தனியாக ஒரு டாப்பிக்கில் ஸோ ஃபைல் கிரியேஷன், நோட்டு, குவிக் நோட் எடுக்கிறது, எப்படி டிராஃப்ட் டெம்ப்ளேட் எடுக்கிறது, ரெஃபரன்ஸ் எப்படி எடுக்கிறது, ஹேஷ்டேக் எப்படி போடுறது, ஸோ நிறையா இது இருக்குது. ஓகேங்களா. இதை பற்றி கம்ப்ளீட் நோட்ஸ் அவங்களே கொடுப்பாங்க. அவங்க நோட்ஸ் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ண சொல்லி தராங்க. ஓகேங்களா. ஸோ 7th யூனிட் இது புது யூனிட்டு என்ன அப்படின்னா டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அப்ளிகேஷன்ஸ். இதில் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு காலேஜில் படிச்சிருப்போம், இது வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே இது நல்ல சிலபஸ் தான். ஓகேங்களா. ஏன்னா இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அதே மாதிரி இன்டர்நெட் வெப் ப்ரௌசர் இது வந்து காமன், இதில் நம்ம அவ்வளோ யூஸ் போனதில் படித்ததா. ஓகேங்களா. அப்படியே தான் வருது. ஓகேங்களா. ஸோ இதான் தியரியோடது. ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி புதுசாக என்ன கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா இ ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் புதுசாக ஒன்று கொண்டு வந்துருக்குறாங்க. அதே மாதிரி செகண்டு டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், இதையுமே நமக்கு நியூவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா. தியரியில் அதே மாதிரி வேல்யூவேஷன், அதாவது ஸ்கீம் ஆஃப் வேல்யூவேஷன் அண்டு பேட்டர்ன் ஆஃப் கொஷின் பேப்பர் தியரிக்கு இது. ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை மார்க்னா தியரி கொஷின் 50 மார்க்கு. சரிங்களா. ஸோ நோட் பண்ணுங்கள், டோட்டல் 50 மார்க்கு. இதில் வந்து நமக்கு எம்சிக்யூ வந்து 10 மார்க் கேட்டுறாங்க. ஓகேங்களா. நமக்கு இதில் எம்சிக்யூ வந்து நமக்கு 10 மார்க் கேட்டுறாங்க. ஸோ டோட்டலாக வந்து ஒரு கொஷினுக்கு 1 மார்க். ஓகேங்களா. அதே மாதிரி சிம்பிள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வித் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் லாஜிக்கல் திங்கிங். ஓகேங்களா. இதுலேயே வந்து மார்க்ஸ் பெர் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ வந்து நமக்கு 2 மார்க் 2 மார்க் கேட்குறாங்க. சரிங்களா. அதே மாதிரி 3rd பாருங்கள் மேட்ச் த ஃபாலோவிங், இது 10 மார்க்கு. 4th வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ். ஸோ தியரி கம்மி தான் நமக்கு. சரிங்களா. ஸோ போன டைம் 100 மார்க் எழுதுனாங்க, இந்த டைம் வெறும் 50 மார்க் எழுதுகிறோம். என்ன அப்படின்னா சிம்பிள் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் 10 மார்க்கு,
அதே மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வித் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் லாஜிக்கல் திங்கிங். ஆக்சுவலி ஒரு 2 மார்க்கே கிடையாது. ஓகேங்களா, கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரி எழுதுகிற மாதிரி, அதாவது கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் போடுற மாதிரி தான் வரும். ஓகேங்களா, அது எப்படி நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு நான் ஃபஸ்ட் சிலபஸ் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் கிளாஸ் கொண்டு போவோம். ஓகேங்களா, இதுக்கு 20 மார்க்கு. தேர்டு வந்து மேட்ச் த ஃபாலோவிங் 10 மார்க்கு. ஃபோர்த்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் இது 10 மார்க். ஓவரால் 50 மார்க். ஓகேங்களா, இதில் மினிமம் பாஸ் மார்க் வந்து 20 மார்க் எடுக்கும் நீங்கள். ஓகேங்களா, ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்குள்ளே முடிக்கணும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்த சிலபஸ் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, நீங்கள் எழுதி முடிச்சிங்கன்னா அப்பவே உங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அது முன்னாடி வரைக்கும் நமக்கு CO எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் வெயிட் பண்ணோன்னு, வெயிட் பண்ணிட்டு ரிசல்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம், இந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து அப்போவே வந்து மோஸ்ட்லி அப்போவே வந்து ஆன்லைன்லேயே வேல்யூஷன் பண்ணி அப்போவே வந்து நமக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி தான் வருது. ஓகேனா, ஏன்னா இதே சிலபஸை கொஞ்சம் மாடியூல் பண்ணி அதை ஆல்ட்ரு பண்ணி முன்னாடி ஒன்று அப்டேட் பண்ணாங்க. ஓகேங்களா, அதில் வந்து ஸ்பாட்லேயே வந்து நமக்கு பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு காமிச்சு கொடுத்துருது. ஓகே, சிஸ்டமே காமிச்சிடு, அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. இது சேம் அதே மாதிரி தான் இருக்குது. சரிங்களா, ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல். ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ப்ராக்டிக்கல் பழைய சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஓகேங்களா பழைய சிலபஸில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதில் ஃபஸ்ட்டு 7 கொஷின் அப்படியே இருக்குது. MS Word கொஷின் பழைய கொஷின் அப்படியே நமக்கு இருக்குது. MS Excel அப்படியே தான் நமக்கு இருக்குது. பவர் பாயிண்ட் அப்படியே தான் இருக்குது. என்ன அப்படின்னா நமக்கு ஆக்சஸ் தூக்கிட்டாங்க. போன டைம் வந்து ஆக்சஸ் வந்து 4 கொஷின் நமக்கு இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பேஸில் வந்து ஒரு 5 கொஷின் இருந்துச்சு. ஓகேங்களா, 21, 22, 23, 24, 25 இதை அப்படியே தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸு, அதே மாதிரி அடுத்து டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 1 2 3 4 5 6 7 கொஷின் கேட்குறாங்க. டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அதே மாதிரி தான் 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா, ஸோ நம்ம ஆஃபீஸ் பாருங்கள் புதுசாக இருக்குது எல்லாமே. ஸ்கேனிங் ஏ டாக்குமெண்ட் அண்ட் ஆடிங் இட் டு த ரெசிப்ட் ஃபார் ப்ராக்டிஸ் ஒன்லி, creating a file and put a receipt in the file, create green note, create yellow note, create draft, sign and approve for the draft. இதெல்லாம் ப்ராக்டிஸ் ஒன்லி. இந்த கொஷின் தான் உங்களுக்கு புரியாமல் இருக்குது, பட் ரொம்ப சிம்பிள் தான் அது. ஓகேங்களா, நம்ம நார்மல் டே டு டே யூஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ உங்களுக்கு எப்படி ஈஸியாக சொல்லித்தரேன் உங்களுக்கு நான். ஓகேங்களா, டிஜிட்டல் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சேம் ஆல்ரெடி இதில் படித்ததா பாதி வருது நமக்கு. ஓகேங்களா, என்ன அப்படின்னா இமெயில் க்ரியேட் பண்ணுறது, சர்ச்சிங் ஃபார் வெப்சைட்டு, கூகுள் ஃபார்ம் எப்படி இது பண்ணுறது, கூகுள் ஷீட்டு, எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஸ்லைடு கேட்டிருக்காங்க, கூகுள் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் புதுசாக நமக்கு இருக்குது. இதில் நமக்கு அது கிடையாது. எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து கூகுள் ஸ்லைடு, கூகுள் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. மற்றபடி இதெல்லாமே சேம் தான் நமக்கு. சரிங்களா, ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் இதுதான் நமக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. இதுலேயுமே 3 வந்து வெறும் ஃபார் ப்ராக்டிஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இது ஒரு இதுவும் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான் நமக்கு எல்லாமே இது. சரிங்களா, ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம் ஆஃப் வேல்யூவேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலுக்கு. ஸோ சேம் இதே மாதிரி தான். மேக்ஸிமம் மார்க் வந்து நமக்கு 50 மார்க்கு. டைம் வந்து 1 ஹவர் கொடுத்துருக்காங்க. மினிமம் பாஸ் மார்க் 20. ஸோ ஓகேங்களா, ஸோ மொத்த கொஷின் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். MS ஆஃபீஸில் ஓப்பன் ஆஃபீஸில் வந்து நமக்கு ஒரு கொஷின் 50 மார்க்கு, ஆஃபீஸில் வந்து நமக்கு ஒரு கொஷின். ஸோ டோட்டலாக 50 மார்க் கொடுத்து இதில் 20 மார்க் எடுக்கும் நம்ம. ஓகேங்களா, ஈக்குவலாக கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ 20 மார்க் எடுத்தால் பாஸ். இது அதே மாதிரி தான் ஸ்பாட்லேயே நமக்கு ரிசல்ட் வந்துருக்கு நமக்கு பாஸ் ஆஃப் ஃபெயிலா அப்படின்னு. சரிங்களா, நோட்டு பாருங்கள். Candidate has to perform the exercises as stated in the question of serial number 1 and submit the data draft document in the application. ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, என்னென்னா if applicable beyond office file submission in the web application, அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நமக்கு வெப் அப்ளிகேஷன்லேயே நம்ம இது பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ இது நார்மலாக போன எக்ஸாமில் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது நமக்கு தேவையில்லை நமக்கு. சரிங்களா, புதுசாக என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா ஆஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் மேஜர் அப்டேட். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களே டைப்பிங் எப்படி பண்ணணும்னு இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, டைப்பிங் எப்படி பண்ணணும்னு காமிச்சிருக்காங்க பாருங்கள். அவங்களே ஃபாண்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க. இங்கிலீஷ் வந்து கொட்டி கீபோர்டு, இங்கிலீஷ் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம வந்து டைப் ரைட்டிங் போயிருப்போம். ஸோ அதில் வர அதே ஃபாண்ட்டு தான். ஸோ அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அவங்களே வந்து பேசிக் லெட்டர் ப்ராக்டிஸு, வேர்டு ப்ராக்டிஸு, சென்டென்ஸ் ப்ராக்டிஸு, பேராகிராஃப் ப்ராக்டிஸு, ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி பில்டிங்கு, அட்வான்ஸ் டெக்னிக்ஸு, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகேங்களா, எல்லாமே நமக்கு டைப் ரைட்டிங் போனோம் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இங்கிலீஷ் பிரச்சனையே கிடையாது. நம்ம நார்மலாக சிஸ்டம் யூஸ் பண்ண அதே கொட்டி கீபோர்டு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா நம்ம அவங்களே ஃபாண்ட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படியே அவங்களும் ஒரு சிலபஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நோட்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம டைப்பிங் போய் தான் கற்றுக்கோன்னு கிடையாது. இதையே நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருந்தால் அப்படின்னா
நாமளே இந்த நோட்ஸு அதாவது இப்படியே அவனே கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னது, ஏஎஸ்டிஎஃப், அப்புறம் வந்து கோலன் எல்கேஜே அவனை அப்படியே கொடுத்துட்டான். அது கொடுத்துட்டு அதை வந்து அதுக்கு ஒரு லெட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி லெசன் நம்பர் 1, லெசன் நம்பர் 2, லெசன் நம்பர் எக்ஸசைஸ் நம்பர் 2, ஸோ எல்லாமே ஆஸ்க்கு, லேடு, ஏஎஸ்டிஎஃப், ஜிஎஃப் இதுவும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஆஸ்க்கு, ஃபேடு, ஓகேங்களா. இங்கிலீஷ் பிரச்சனை நமக்கு கிடையாது, ஓகேங்களா. நம்ம நார்மலாக டைப் பண்ணாதான். ஸோ யாராவது புதுசாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அவர் டைப்பிங்காக இன்னும் போகல அப்படின்னா கூட நீங்கள் இதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைப்பிங் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு கிடையாது, ஓகேங்களா. ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் நம்ம தேவையில்லை, ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் தேவையில்லை. நமக்கு எது மேஜர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா தமிழ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதுதான் இம்பார்ட்டண்ட், தமிழ் டச்சு பயிற்சி. ஸோ இது என்ன அப்படின்னா தமிழ் 99 அது அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம், ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நெட் 99, அதாவது கொடுத்துருப்பாங்க தமிழ் நெட் 99 மாநாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டு தமிழக அரசாலும் இலங்கை, சிங்கப்பூர் அரசுகளாலும் தரப்படுத்தப்பட்ட தமிழ் விசைப்பலகையாக அங்கீகரிக்கப்பட்ட எளிய தட்டச்சு முறையான தமிழ் 99 முறையை அனைவரும் பயன்படுத்த பரிந்துரை செய்யப்படுகிறது. இது பாருங்க, இது தமிழ் எழுத்துக்களை ஷிஃப்ட் உதவியின்றி எழுத உதவும் ஒரே ஒரு தட்டச்சு முறையாகும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி டைப்பிங் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஷிஃப்ட் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கை வந்து சுண்டு வரல வலிக்கு. பட் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணாமல் கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ பாருங்கள், பிற தட்டச்சு முறைகளை விட 25% முதல் 45% வரை குறைவான விசையழுத்தங்களை பயன்படுத்தியே தமிழ் 99 முறை எழுத முடியும். இதனால் தட்டச்சில் அதிக வேகமும் பிழையற்ற ஆக்கமும் கைகளுக்கு களைப்பற்ற தட்டச்சு மூலம் பெற இயலும். ஸோ மோஸ்ட்லி நமக்கு தமிழை பொறுத்தளவு ஷிஃப்ட் யூஸ் பண்ணி தான் பழக்கம். ஸோ அதில் கை வலிக்கு. இந்த டைம் ஷிஃப்ட் அந்த 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 ஆப்பில் வந்து ஷிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எல்லாமே எப்படின்னு கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் லிங்க்குன்னு கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ கீழடி விசைப்பலகைன்னு கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நான் செக் பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ வேறு வெப்சைட்டுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிவிட்டேன் நான். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ஒரு வெப்பேஜுக்குள்ளே போகும். வெப்பேஜுக்குள்ளே போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரேர் ஃபைலாக ஸ்டோர் ஆகும் உங்களுக்கு, ஓகேங்களா. ரேர் ஃபைலை நீங்கள் அன்ரேர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிடும் உங்களுக்கு. இன்ஸ்டால் ஆகிட்டு நீங்கள் வந்து கீழே செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தமிழ் 99 யூனிகோடு, தமிழ் ஃபோனட்டிக்கு, ஓல்ட் டைப் ரைட்டிங். ஸோ இதில் வந்து தமிழ் 99 யூனிகோடு நான் மாற்றிட்டு Alt 1 கொடுத்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி தான் வரும் நமக்கு, சரிங்களா. ஸோ வேண்டாம் அப்படின்னா Alt 0 கொடுத்தா போயிடும் நமக்கு. இது வந்து விண்டோஸ் 10, 11 இதில் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். விண்டோஸ் 7, 8 வந்து பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களே வந்து விண்டோஸ் 10க்கு 11 தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ உங்கள் சிஸ்டம்லேயுமே ஓஎஸ் வந்து விண்டோஸ் 10 இருக்கணும், விண்டோஸ் 11 இருக்கணும். ஒரு சில பேர் வந்து விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுவீங்க, இல்லை விண்டோஸ் 8 யூஸ் பண்ணுவீங்க. அது வந்து அப்கிரேட் ஆகிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அது வந்து எப்படின்னு வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்ஸ்டால் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ அதுவே உங்களுக்கு எல்லாமே இங்கே காமிச்சிட்டு பார்த்தீங்களா. கீழே காமிச்சிக்கிறேன் பாருங்கள். கீழே இன்ஸ்டால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடு, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் இதில் என்ன அப்படின்னா நமக்கு வந்து அவங்க சொல்கிற இதெல்லாம் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஏன்னா இது ஆல்ரெடி தமிழ் டைப்பிங் முடிச்சவங்களுக்குமே கொஞ்சம் டஃப்பாக தான் உங்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் பாருங்கள், குறியெழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ இடப்புறம் நடுவரிசை, நெடில் உயிரெழுத்துக்கள் ஆ, இ, ஐ, உ, ஏ இதெல்லாம் இடப்புறம் மேல் வரிசை. இப்போது ஏஎஸ்டிஎஃப்ல பாருங்கள், அங்கே வந்து நமக்கு என்னது ஆ, இ, உ, ஏ வருது. இது ஆ, இ, உ, ஏ வந்து அதுக்கு மேலே QWE அங்கே வர மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அதே மாதிரி பயன்பாடு குறைஞ்சது வந்து ஓ, ஓ, ஔ இடப்புறம் கீழ் வரிசை ZXC அந்த இதில் வரும். அதிக பயனுள்ளது வந்து கா, பா, மா, தா, நா, யா. இது என்ன, இது எங்கே வரும் அப்படின்னா இந்த ஹெச், ஜே, கே, எல் அந்த இதில் வரும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, ஓகேங்களா. இது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில. ஏன்னா ஆல்ரெடி தமிழ் டைப்பிங் முடிச்சவங்க வந்து சன்டாம் யூஸ் ஆல்ரெடி. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தமிழ் டைப்பிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சிஸ்டமுக்கு மாறும்போது ஒன்றா சன்டாம் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை பாமன் யூஸ் பண்ணுவீங்க. அதில் வேறு மாதிரி இருக்குது. எப்படின்னா நம்ம டைப்பிங் எப்படி பண்ணுவோம், புள்ளி இம்முன்னு எப்படி போடுவோம், புள்ளி வச்சு மா போடுவோம். ஆனால் அதில் எப்படி இருக்குது, மா வச்சு புள்ளி போடுற மாதிரி வரும், ஓகேங்களா. அதுவே கொஞ்சம் பழக கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இந்த 99 கீபோர்டில் வந்து டோட்டலாக வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இது எந்த அளவுக்கு பாசிபிள் ஆகுதுன்னு தெரில. பட் இது ஒரு டிராஃப்ட் காப்பி தான், ஓகேங்களா. ஸோ உங்கள் ஒப்பீனியன் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது டஃப்பாக இருக்குது, இந்த ஃபாண்ட்டை மாற்றுங்க, இல்லை இந்த பேராவை மாற்றுங்க, ஃபாண்ட்டு மாற்ற முடியாது, இந்த ஃபார்மேட்டை மாற்றுங்க,
தமிழ் 99க்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு ஃபார்மேட் கொண்டு வாங்க, இல்லை அதுலேயே ஏதோ ஒன்று ஆல்ட்ரு மாதிரி கொடுங்க, அந்த மாதிரி நம்ம டைப்பிங் பண்ணுற மாதிரி ஆல்ட்ரு கொடுங்க, அந்த மாதிரி சஜஷன் சொல்லலாம், அந்த மாதிரி சொன்னால் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவங்களும் கொடுத்துருக்காங்க, டுட்டோரியலும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் விசைப்பலகை பயன்படுத்தும் முறை. ஓகேங்களா. தமிழ் 99 விசைப்பலகை எந்த எழுத்துக்கு எந்த வரிசைக்கு இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. ஓகேங்களா. ஸோ இது அப்படியே வேண்டாம், அப்படியே கீழே வாங்க. இதெல்லாம் இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஃபாண்ட் இப்படி தான் நமக்கு இருக்குது. ஏஎஸ்டிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ஏல வந்து ஆ இருக்குது, எஸ்ல இஏ, ஊல அதாவது டியில் ஊவு, எஃப்ல அக்கு, ஜி வந்து ஏ. ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி நமக்கு இருக்குது. சரிங்களா. ஏன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணதே கிடையாது. இது முன்னாடி வரைக்கும் நம்ம வேறு ஃபாண்ட்டு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு இந்த மாதிரி மாற்றும் போது இது எந்த அளவுக்கு வந்து பாசிபிள் ஆகுது, எந்த அளவுக்கு வந்து அடுத்த எக்ஸாம் வரக்குள்ளே வந்து எப்படி பிக்கப் பண்ணுவாங்க அவங்க. இப்போ சப்போஸ் ஜூனில் இந்த சிலபஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜூனில் எக்ஸாம் வச்சுட்டிங்கன்னா அதுக்குள்ளே எப்படி இந்த ஃபாண்ட்டை கொண்டு வருவாங்க, ஐ மீன் இந்த ஸ்பீடை கொண்டு வருவாங்க, தமிழ் ஸ்பீடை, இதெல்லாம் யோசிக்கணும் அவங்க. சரிங்களா. இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. சரிங்களா. ஸோ அதுக்குண்டான இதுவும் கொடுத்துட்டாங்க, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாதும் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பாடம் 1, ஸோ ஆ இ ஊ ஏ, அதே பார்த்திங்கன்னா அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. எக்ஸசைஸ் நம்பர் 2, அதே எக்ஸசைஸ் நம்பர் 3, எக்ஸசைஸ் நம்பர் 4, எக்ஸசைஸ் நம்பர் 5. ஓகேங்களா. ஸோ எல்லாமே கொடுத்துட்டாங்க அவங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 8 தான் நமக்கு வந்து சென்டென்ஸ் டைப் பண்ணுற மாதிரி வருது. அது எக்ஸசைஸ் நம்பர் 9 போயிங்கன்னா ஓவரால் இது. ஓகேங்களா. அதான் முடிஞ்சு நமக்கு. ஸோ இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சிஓஏவோட டிராஃப்ட் சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இவங்க இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இதுக்கப்புறம் டைப்பிங்கு இருக்குமான்னு தெரில, சீரியஸாக தெரில. ஏன்னா இதிலே இவங்க எல்லாம் வச்சுட்டாங்கன்னா ஆல்ரெடி வந்து டைப்பிங்கு சிஓஏ மெர்ஜ் பண்ணி ஒரே சர்டிஃபிகேட்டாக கூட தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ இவங்க இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதுக்கப்புறம் டைப்பிங் இருக்குமா இருக்காதா, சப்போஸ் இல்லாமல் போச்சுன்னா ஆல்ரெடி முடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை புதுசாக படிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ திடீர்னு டைப்பிங் சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க, லோயர் பொறுத்து ஹையர் வரும்னு அதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எப்படி, இதை பற்றி ஒரு கம்ப்ளீட் ஒரு டீட்டெயில்ஸ் வந்து டோட்டு கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா. ஸோ கொடுப்பாங்க, நம்புவோம் நம்ம. ஸோ நமக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு டிராஃப்ட் காப்பி தான். ஓகேங்களா. ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பேரா மேலே போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டிராஃப்ட் சிலபஸ் தான். இந்த சிலபஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஓகேன்னு மெயில் பண்ணுங்கள். இல்லை இந்த சிலபஸ் நிறையா காம்ப்ளிகேட்டட் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் எல்லாமே இந்த மெயிலுக்கு வந்து சஜஷன் பண்ணுங்க. ஓகேங்களா. இந்த மெயிலுக்கு வந்து கம்பல்சரி அனுப்பி ஆகணும். COA syllabus 2025@gmail.com இந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்தளவு வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா. ஏன்னா இப்போ ஃப்யூச்சர் நமக்கு ஏஐ தான் வரப்போகுது. ஏஐ பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து சிலபஸ் COAலாம் மாற்றிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சிலபஸ் வரவேற்கிறதா. தமிழ் டைப்பிங் வந்து எப்படி இந்த ஃபாண்ட்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஐ மீன் இந்த ஆப்பில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஜூனுக்குள்ளே எப்படி நம்ம வந்து மொத்தமாக முடிக்கிறது, அதை பற்றி எதுவுமே சொல்லவிங்க. ஓகேங்களா. இங்கிலீஷ் நமக்கு பிரச்சனையே கிடையாது, இங்கிலீஷில் ஒரு மேட்ரே நமக்கு கிடையாது. தமிழ் தான் இங்கே இப்போ இஷ்யூ ஆகிட்டு இருக்குதுங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ COA பொறுத்தளவு தியரி ப்ராக்டிக்கலுக்கெல்லாம் ரொம்ப பெரிய வந்து சிலபஸ் எல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளானதான். அந்த ஆஃபீஸுமே ரொம்ப சிம்பிள் தான், கொஷின் தான் அப்படி இருக்குது, பட் ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை பற்றி யாரும் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ நம்ம அகாடமியில் வந்து CO ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. இதோ 4 பேட்ச் முடிச்சிருக்கோம், 5th பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாங்கள். ஸோ யாருக்காவது COA வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். COA ஓவரால் ஃபீஸே வந்து உங்களுக்கு வந்து 1000 rupees தான். ஓகேங்களா. நீங்கள் வெளியெல்லாம் படிச்சிங்கன்னா ஓவரால் ஃபீஸ் வரும், பட் நாங்கள் வந்து வெறும் 1000 தான் டோட்டலாக ஃபீஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அதிலே உங்களுக்கு வந்து நோட்ஸு, இம்பார்ட்டன்ட் கொஷின்னு, எது படிக்கணும் எல்லாமே நான் புக்கோட சாஃப்ட் காப்பி, PDF எல்லாமே நான் சென்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா. ஸோ வீக்லி 3 நாள் கிளாஸ் இருக்கிற மாதிரி ஒரு நாள் கிளாஸு, ஒரு நாள் ப்ராக்டிக்கல், 1 டே கிளாஸு, 1 டே அந்த மாதிரி நம்ம கிளாஸ் வரும் நமக்கு. யாருக்காவது வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நம்ம அகாடமியில் வந்து ஷார்ட் ஹேண்டுக்கும் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது யாருக்காவது வில்லிங் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஹேண்ட் ஃபீஸ் வந்து மந்த்லி 300 தான். COAக்கு ஓவராலாகவே 1000 தான் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ டில் எக்ஸாம் முடியவே உங்களுக்கு சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது, வித் ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டிஸோட. ஓகேங்களா. இது நான் சொல்ல மாட்டேன். COA வந்து நம்ம ரெக்கார்டிங் இருக்குது, யாராவது ஒரு நாள் அட்டன் பண்ணல அப்படின்னா நாங்கள் ரெக்கார்டிங் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ ரெக்கார்டிங் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. பட் என்னோட சஜஷன் படி ரெக்கார்டிங் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஓகேங்களா. இன்னொன்று இதில் வந்து நமக்கு ரெக்கார்டை பற்றி ரெக்கார்ட் நோட் வந்து எதுவும் சொல்ல நினைக்கிறேன், அதை பற்றி அப்டேட் எதுவும் கொடுக்கல அவங்க. சரிங்களா. அப்போ ரெக்கார்ட் நமக்கு எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ஓவரால் சிலபஸோடது. இந்த PDF வேணும் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதாவது இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சிலபஸ் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி இந்த COA மெயிலுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். சரிங்களா.
சிலபஸோட நிறை குறைகள் நீங்கள் பாசிட்டிவாக பார்க்குறது நெகட்டிவாக பார்க்குறது எல்லாமே மெயில் பண்ணுங்கள். 15 days டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போவும் சொல்கிறேன், இது நமக்கு ஒரு டிராஃப்ட்டுக்கு சிலபஸ் தான். இது வந்து கம்பல்சரின்னு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் ஏதாவது இதான் வந்து சிலபஸ்ன்னு கொடுக்கல. அவங்க நம்ம ஒப்பீனியன் கேட்குறாங்க. ஸோ எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.